ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பி ஏ பிரைண்டட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போவோம். என்பிசி வந்து கேப்சர் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். சரி, நான் வெயிட் பண்ணுறேன். அவ்வளோதான், பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்குன்னா அவங்க ஸ்லீப்புக்கு போகிற தூங்குறதுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா கைஸ். இன்னும் ஏதாச்சும் ஒரு நல்ல பிரைண்டட்டை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். 22 ரூபா. ஆஹா, இது பார்த்தீங்கன்னா ரோப்ளக்ஸ் துணிதா. ஓகே கைஸ், இவன் தான் பார்த்தீங்கன்னா கோல்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கான். அதனால் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான் கைஸ். எடுத்தோடனே நம்ம பார்த்திங்கன்னா பழைய மாதிரியே ஆயிடுறோம். இப்போ பாருங்கள், பின்னாடியிலேருந்து ஓடி வந்துட்டுருக்கான். பார்த்திங்கன்னா நம்ம பேஸுக்கு போய் ஆகணும். எங்கடா போக சொல்கிறீங்க? நம்ம பேஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கா. டெலிபோர்ட் இருக்குது கைஸ். ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேடை பண்ணிவிடுவோம் கைஸ். இருக்கிற எல்லா காசுக்கும் அப்கிரேட் பண்ணி விட்டுருவோம். ஓகே கைஸ், அப்கிரேட் பண்ணதில் 404 ரூபாய்க்காக மாறிட்டான். ஒரு 1K சேர்த்துட்டு ஓடிட வேண்டியதான் கைஸ். சீக்கிரம் கூட்டுறா 1K தான். இன்னும் ஒருக்கா தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இது என்னது கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணால் தருவானுங்க. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மோர் ஸ்பீடுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது வந்துட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் 3 ரீபேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது என்னடா ஆகுது? ஓகே கைஸ், ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1K 1.2K இருக்குது கைஸ். அதனால் இது கொஞ்சம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது ஒன்று, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்று. அவ்வளோதாங்க, பேஸுக்கு போயிட வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.6K இருக்குது. ரீபேத்துக்கு இது என்ன கிஃப்ட்டு? ஓஹோ, ஓகே கேஸ், ஏதாச்சும் ஒரு நல்லதாக கிடச்சா பரவாயில்ல. இது கொடுக்குறானுங்களா? ஆட போங்கடா கேஸ். எனக்கு எந்த கிஃப்ட்டு வேணாண்டா. லக்ராண்டேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வைக்க மாட்டேன். வச்சா ஈஸியாகிடும்ல. பரவாயில்ல கேஸ், வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போய் வைப்போம் கேஸ். ரீபேத்துக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணும்னா 50 ஸ்பீடு வேணுமா? போங்கடா நீங்களும் உங்கள் இதுவும். ஓகே எஸ், ஒரு 5 பண்ணியாக இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒன்று பண்ணுவோம். எஸ், பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு இருக்க ஒடி இல்லை. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் போவோம். 34ல் அவாய். அட பாவி, ஏடா நீ பிடிச்ச? என்கிட்ட பார்த்திங்கன்னா நார்மலாக தாங்க இருக்குது. ஒரு 30 ரூபா கூட இல்லை. 16 ரூபா. இவன் தான் ஒரு 16 ரூபா கைஸ். ஓகே, கேக்கு பார்த்து கேஸ் உன் பேர். டேய். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இவனை ஓடி குடுகுடுன்னு ஓடி போயாச்சு. நம்ம பேஸ் இது இதுதான் கேஸ். நம்ம பேஸு பக்கத்தால் பேஸில் கோச்சியெல்லாம் வச்சுருக்காங்க கைஸ். ஏதோ ஒரு மியூட்டேஷன் ஈவெண்ட் கைஸ். நல்லது. இங்கே பாருங்கள், ட்ரில்லியன் காசு கிடைக்கிது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போய் அப்கிரேட் பண்ணி 3 ரீபர்த் ஈஸியாகவே பண்ணிடலாங்க. 1 2 3 இப்போவே ரீபர்த்துக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு ரீபர்த். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா அடாடா, இவன் தொலை தாங்க முடியலையப்பா. 60 கேட்டாங்க தானே. ஆஹா, ரீபேட் பண்ணனால காசெல்லாம் போயிடுச்சு கைஸ். பேஸுக்கு போயிடுவாங்க தான் கைஸ். இந்த மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் கெனிலோமியோட மியூட்டேஷனாங்க. கையிலே போட்டிருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு டோன்ட் வெரி. கரெக்டாக நம்ம வர நேரத்தில் தான் போட்டிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு 60 ஸ்பீடு. இன்னும் ஒரே ஒரு தான். ஓகே கேஸ், பை பண்ணல. ஓகே கேஸ், ரீபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி காசு வச்சு அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாங்க. ஸோ இவனை கியூஏ வேணுமா? பார்த்தீங்கன்னா இவனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகே, பண்ணுறா என்னங்க பண்ண மாட்டான் கேஸ். பார்த்தீங்கன்னா வந்தோடனே பண்ணுறான் ஆகிட்டோம் ட்ரில்லியனர். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் செலவு பண்ணிகிட்ருக்கோம் இவனை அப்கிரேட் பண்ணுறதுக்கு. இவனே மில்லியன் கொடுக்குற இதுக்கு போயிடுவானாட்ருக்கே. ஓகே கேஸ், 5 பில்லியனா? 5 பில்லியன் இல்லை. ஓ இருக்கா, ஜஸ்ட்டு. நெக்ஸ்ட் எவ்வளோனா 3.9. சீக்கிரம்டா. வேறு கேஸ், ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். கொஞ்சம் ஐயோ, ரோப்ளக்ஸ் கேட்குறானுங்க. இந்த 2.5 பில்லியன் ட்ரில்லியன் எப்படியாச்சும் குறைச்சாங்கன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா என்னால் முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா ரீபேர்த்தை எடுத்துருவோம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா ஓகே, ரீபேர்த் எடுத்தாச்சு. அதனால் நாம் போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு போய் ஸ்பீடு வாங்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் பார்க்கலாம் கைஸ். இன்னும் ஒரே ஒரு ரீபேர்த் தானே. சரி, அமுக்கி விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பேஸ் போய் கலெக்ட் பண்ணால் ஒரு 5 ட்ரில்லியனாச்சும் கிடைக்கும். 7 ட்ரில்லியன் இருக்குது. இப்போ நம்ம போய் பேஸ் பைக் போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கச்ச எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ காசுக்கு வாங்கிடலாம் கைஸ். இப்போ தான் ட்ரில்லியனர் அதுக்குள்ளே நான் முடிஞ்சு போச்சே.
இவ்வளோ சரி இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ 150 அதுக்குள்ளயா ரைட்டு ஒரே ஒரு ட்ரில்லியன் பிரைண்டாட்டை வச்சு பயங்கரமாயிட்டோம். இதில் எப்படி இருந்தாலும் மொக்கையாக தான் கைஸ் கிடைப்பானுங்க. டேய் சீக்கிரம் அந்த மொக்கையை காமிங்களா. கேப்பாச்சும் என்னன்னா ஒரு இது சேல் இருக்குது கைஸ். ஆனால் வெளியில் எங்கேயும் சேல் இல்லை. சேல் இப்படியே சேல் பண்ணலாமா? சரி சேல் பண்ணிடலாம். எஸ் இப்போ பாருங்கள் ஸ்பீடு அல்ட்டி டூக்கு போகிற கேப்பச்சினோ அதாவது ரீபத் பண்ணி இது கிடைக்கும் கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக எங்கே போயிருக்கோம்னா இவங்ககிட்ட போயிட்டோம். கேரட் கிட்டலாம் மாட்டவே இல்லை. ட்ராகன் கேன்லோமே 6-7 கிட்ட கூட மாட்டல. மித்திக்கு கார்டெலாம் இருக்குது. மித்திக்கு விட கார்டு தான் பெஸ்ட்டு. எந்த வேலை ரிச்சாக இருந்தாலும் அதெல்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இப்போ ஒரு பிரைண்டட் கார்டு எடுத்துகிட்டு ஓடிடலாம் கைஸ். வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மியூட்டேஷன் கைஸ். கோல்டு மியூட்டேஷனுங்கிற காரணத்தினால் எடுத்து வந்துட்டேன். ஓகே கைஸ். ஆஹா பார்த்தீங்கன்னா டேய் ஸ்லோ மூட் இருக்கா? இருக்குது கைஸ். நான் போய் இவனை போய் இவன் கூட லேட்டாக தான் இருக்கான்ப்பா. இவனை எடுத்துருவோம் கைஸ். அதுக்கு பதிலாக இவனை வச்சிடலாம். ஓகே கைஸ். கொஞ்சம் காசுக்கு அப்கிரேட் பண்ணி வைப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மில்லியன் 14 மில்லியன் கொண்டு வர வரைக்கும் இது பண்ணிட்டு சேலால் கொடுத்து இதை பண்ணிட வேண்டியதான் கைஸ். பார்த்தீங்கன்னா காசு எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான் கைஸ். சீக்கிரம் நெக்ஸ்ட்டு பைக் போயிடு. ரீபேட் காமிக்குது. கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 100K கிடச்சிருக்கு. டேய் என்னடா ஆடிங்க 100 மில்லியன் இருக்குது கைஸ். கொடுத்து அப்கிரேட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது பண்ணிடலாம். 16 ஓகே 26 இல்லை. சரி வாங்க ஓடிடுறோம்னா இது இருக்குது பர்ச்சேஸ்னா என்னன்னு தெரியலையே. ரோப்ளக்ஸ் கேட்குறாங்க. இப்போ சீக்கிரமாக போகிறாங்க. 175 ஸ்பீட் வச்சுருக்கோமா? போடு தக்காளி. இப்போ பார்த்தீங்கன்னா யார்கிட்ட மாற்றினோன்னா அடப்பாவி அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் கிட்ட போயிருக்க வேண்டியது. இவன் பிடிச்சி உள்ளே போட்டான். ஆனால் இங்கே எல்லாமே பிரைண்டட் வாடை தான் கேட்குது. அதனால நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். என்னடா படுத்துட்டாங்க. இவனை எடுத்துகிட்டு ஓடிடலாம் கைஸ். சோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறான். ஸ்பீடு தாங்க முடியல கைஸ். அதான் இங்கே ஏதோ ஃபியூஸ் மிஷின் இருக்குது. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் மிஷினில் பிரைண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஓகே நம்ம போய் வேறு எது அந்த ரோலில் வந்திருக்குமா? இங்கே பாருங்கள் பேஸ் ஸ்கின் இருக்குது. வாங்க பேஸ் ஸ்கின் போய் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்கின் இருக்கா? ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் அதாவது நான் வச்சுருக்கோம்ல அது. நெக்ஸ்ட்டு கோல்டு டைமண்டு கேண்டி வேறு மாதிரி இருக்குது. ரெயின்போ நெக்ஸ்ட் விஐபி கண்டிப்பாக ரோப்ளக்ஸா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோ அடுத்துலாம் போங்களா. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா பிரைட் ஆட் கலெக்ட் பண்ண போனேன். இன்டெக்ஸில் போய் பார்ப்போம் என்ன பிரைட் ஆட்ஸ். கோல்டு டைமண்ட்ஸ் ஹாய்த்துன்னு இருக்கா. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கேண்டி தான் பயங்கரமானது. பார்த்தீங்கன்னா பேஸ் கோடு போயிட வேண்டியது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கி பெஸ்ட்டு இருக்குது கைஸ். பாருங்கள் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எவன் பெஸ்ட்டாக அவன் இங்கே வந்துட்டான். வந்தவங்க கைஸ் 2 செகண்ட்லேயே ஒரு ட்ரில்லியனை கொடுத்துருவான். பார்த்தீங்கன்னா திரும்பி போய் பையில் போய் கொஞ்சம் காசு வாங்கிட்டு ஓடிட வேண்டியதான். பாருங்களா இது கூட போட முடியாதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோப்ளக்ஸ் கேட்குறாங்க. ஏன்டா ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ். அசல காலி ஒரு 170. இப்படியே போயிடாதீங்க கைஸ். ஸ்லோ மூடை ஆஃப் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ் நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டுருக்கோம். ட்ராகன் கன்னியோமிலாம் மேலே பறந்துகிட்டே இருக்குது. ஜாண்டில் பிடிச்சிட்டோம். அடப்பாவி இவனை ஏன்டா விட்டீங்க இங்கே? ஓகே கைஸ் நான் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணுறது. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரைண்டட் கார்டு எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். பக்கத்தால் இருக்கிறது பிரைண்டட் கார்டு தான். பரவாயில்ல இவனையும் எடுத்துகிட்டு போவோம். கோகோ ஃபேன்டோ எலிஃபேன்டோவை ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஓடிட்டே இருக்கேன். அதுதாங்க பேஸுக்கு போய் இது ஸ்லோ மூட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4ஆவதாக இந்த பிரைட் ஆட் வச்சுருவோம். கொஞ்சம் காசுக்கு இவனுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. 24 ட்ரில்லியனே உனக்கு தான்டா. கச்சன்னு கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள் அவன் எவ்வளோ வேல்யூட்டு. ஓகே நாட் இனஃப் கேஷ் அப். போனா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியன் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தா இங்கே வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா பைக் போய் ஒரே ஒரு ஸ்பீடை வாங்கிப்போம். ஏன்னா ஒன்று வாங்குறது தான் காசு இருக்குது. சரிங்களா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 180 இருக்கும். ஏன்னே தெரியல மாற்றி பிடிக்கிறாங்க. வேறு என்ன இருக்குது? ட்ரேடெல்லாம் எதுக்குறே இருக்குது. சும்மா ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காமிக்கணும்ல, அதனால ஏதாச்சும் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். ஓகே யாருக்கோ கொடுத்தேன்னு தெரில. இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? பரவாயில்ல நம்ம கேம் ப்ளே பார்ப்போம். நெக்ஸ்ட் போய் காசெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி பைக் போனால் ஒன்றாச்சும் வாங்க முடியும் கைஸ். சொன்னேன்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 181 ஸ்பீட் இருக்குது.
ஸ்லோ மோட் ஆன் பண்ணி கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னா ஓகே கேஸ் ஏதாச்சும் ஒரு பொக்கையாக தான் கொடுப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருவேன். இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சொன்னேன்ல பொக்கையாக ஒன்று கொடுத்துட்டானுங்க. டோன்ட் வரி. ஆஹா இவன் பிடிச்சிருக்கானா? ஓகே கேஸ் சீக்கிரம் வெயிடாகவே இல்லை, நான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தால் ஒன்று பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் இவனுக்கு மியூட்டேஷன் ஆகிருக்குனால இவனுக்கு 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் இவனை எடுத்துக்கலாம் கைஸ். இவனும் பிரெயின் ராட் கார்டு தானே. ஓகே கைஸ் நேரம் ஓடிடலாம் கைஸ். வாங்க சீக்கிரம் ஓடிடு. அவ்வளோதாங்க. ஏதோ பிரெயின் ராட் இது பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. அதனால் நான் போய் அதை பண்ணி விட்டுருவோம். ரெடியாக இருக்குது. ஓகே கைஸ் பண்ணியாச்சு. என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரி ஓகே கைஸ் டி சாகுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது கிடைக்காது. பொம்பர் டீயில் கிடச்சிருக்கு. இது என்னன்னு தெரில. இருந்தாலும் பார்ப்போம். வெயிட்டேஜ் சரி வாங்க நம்ம பேஸில் ஒன்றும் இல்லாது இதுவாச்சும் இருக்கட்டும். ஓகே இதுக்கு கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியலடா ஆடே. இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா காசுக்கும் அப்கிரேட் பண்ணிவிட்டு இப்போ ரீபர்த் எடுக்க போகிறேன். அதுக்கு தான் கைஸ் டோன்ட் வரி. அவ்வளோதான் சீக்கிரம் அவன் பாருங்கள் 4 பில்லியன் போயிட்டான். சரி டோன்ட் வரி ப்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின்டட் கார்டை விட காமன் வாங்குறாப்பா. இதில் உனக்கு அப்கிரேட் பண்ணுற கேஸ் இப்போ பாருங்கள். அதுதான் கேஸ் காசெல்லாம் இதுக்கு பண்ணியே முடிஞ்சு போச்சுங்கிற காரணத்தினால் இதோ மித்திக்கு பண்ணி விட்டால் நல்லா ஏறுவானே. ப்ளஸ் மித்திக்கு பண்ண பார்த்தீங்கன்னா நானும் கொடுத்துட்டே இருந்தான். இன்றைக்கும் நாளைக்கும் தேர் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அவினாஷியில். ஓகே அவ்வளோதான் கைஸ் காசெல்லாம் காலின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோன்னு தெரியலையே. கொடுத்து பார்ப்போம். நாட் என்ஃப் காசு. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் காலி பண்ணிகிட்டே இருக்கேன். கேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அவனுக்குமே அப்கிரேட் பண்ண முடியாதுன்னா ரீபெர்த் தான். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா ரீபெர்த் எடுத்து எகி பெஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே வாங்க நம்ம போய் எதுக்கு இங்கே பாருங்கள் எக்யூப்ஸின்னு இருக்குல்ல கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீபெர்த்துக்கும் எதுவும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ரீபெர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா கிடைப்பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பச்சினோலேருந்து வேறு என்ன பிரிப்பேர் பார்த்தோம்னா தான் எக்கி போயிருக்கான். அடுத்தது 5th ரீபெர்த் பண்ணால் டுல்மினோ லாஸ்ட் எடுத்து போயிருக்காருல கைஸ். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீட் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லா சுப்ரீம் ரக்ராண்டே கராமா இருக்குது. அதாவது 25 ரீபெர்த் பண்ணுமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 4 ட்ரில்லியனை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் முடிஞ்சு போச்சு கைஸ். நெக்ஸ்ட் டப்பு அழுத்திட்டு போவோம். கேஷ் போய் போச்சா அப்படியே விட கம்மியாக தான் கைஸ். பார்த்தீங்கன்னா எக்கி பெஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பைக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோதான் கைஸ். 175 இருக்கும். ரீபெர்த் பண்ணிடலாமா பேசாமல் உள்ள கைஸ் போய் ஒரு பிரைண்ட் ரேட் எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கவனுக்கு தான் போயிடணும். ஐசோ ஸ்பீட் கூட இருக்காங்க ஸ்டார்டம். இவன் வந்து பிடிச்சானா. ஓகே சீக்ரெட் இருக்காக சீக்கிரம் போய் தூங்குறேன். ஒரே ஒரு சீக்ரெட் கைஸ் இதுதான் பார்க்குறேன். அதனால் இவனை எடுத்துகிட்டு ஓடிடுவோம். பிரைண்டட் கார்டை விட சீக்ரெட் தான் ரொம்ப இதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க டெக்ஸில் போய் பார்க்கலாம். நான் போகிறேன். காமன் ரேர் ஏபி நெக்ஸ்ட்டு லெஜண்ட் சைபருன்னு ஒன்று இருக்குது. அது என்னலாம் நெக்டிக்கு நெக்ஸ்ட்டு பிரைண்டட் கார்டு நெக்ஸ்ட்டு தான் சீக்ரெட் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைனு. நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது கிளிச்சின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஜி. வேறு என்னென்ன இத்தனை வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் லாஸு அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பிரியோரியம்மல்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேஸ் போயிட வேண்டியதான். ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரைண்ட் ராட் எடுத்துகிட்டு வந்து கடைசியாக ஃபியூஸ் மட்டும் பண்ணி பார்க்கலாம் கேஸ். நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா காசு செலவு பண்ணிகிட்ருக்கேன். கேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் 1 பில்லியன் தருது கேஸ். போயிட்டுன்னா நான் போய் ஒரு 4 பிரைண்ட் ராட் எடுத்துகிட்டு வருவேன் கேஸ். ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் கிடச்சாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது மட்டும் பிடிச்சிட்டாண்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பிரைண்ட் ராட் கார்டு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் இருக்கிற காரணத்தினால் இவனை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். கேஸ் நான் பார்த்தீங்கன்னா இவனை எடுத்துகிட்டு ஓடிட்டே இருக்கேன். இந்த சீக்ரெட் என்ன பண்ண போகிறேன்னு தானே கேட்குறீங்க. டோன்ட் வரி இது ஃபியூஸ் மிஷின் தான் கைஸ். இந்த ஃபியூஸ் மிஷின்லாம் ஒரே ஒன்று கையில் வச்சு தான் இது பண்ணுமா. என்னடா யூ நீட் ரீபெர்த் 15 to யூஸ். அட போங்கடாடே 15 நான் எந்த காலத்தில் எடுத்து
பார்த்தீங்கன்னா ஒரே அந்த லாஸ்ட்டு இந்த சீக்ரெட்டையும் வச்சு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடுவோம். இருங்க எஃப்கே பெஸ்ட்டு இதை வச்சு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடுவோம். 200 இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பை பண்ணிடலாம் கைஸ். பை பண்ணிட்டு அவனை அப்கிரேட் பண்ணிடலாம். அவனை இதுக்கு மேலே காசு மீதி போய் அவனை தான் அப்கிரேட் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா டப்பு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா முழுசாக அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். 1 பில்லியனை தொட்டுட்டான். இருந்தாலும் பண்ணிட்டேன். அவ்வளோதான் காசில் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் இருந்தாலும் அந்த 500 பில்லியன் தாங்க கைஸ். ஸோ இன்னும் ஒரு சீக்கிரம் கிடச்சா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார் வாங்க நம்ம பிரிப்பிட் பார்த்தா அப்படி தூக்கிட்டு ஓட வேண்டாம். குடுன்னு ஓடியாச்சு. பார்த்தீங்கன்னா எவன் கையில் மாற்றோம். ஆஹா, ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்டு நம்மளை வந்து பிடிச்சி போயிருக்கு கைஸ். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட சீக்ரெட் இருக்குது. போய் தூங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்குது. இதில் எது வேல்யூபிள்னு பார்த்து தூக்கிட்டு போயிட வேண்டியதான். இதே எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ரெயின்போ வரையா நம்ம எந்த இடத்துல ஓடணும்னு தெரிலையே. சரி வாங்க எடுத்துகிட்டு ஓடுவோம். கரெக்டாக தான் ஓடுறேன்னா தெரிலையே. கைஸ் கரெக்டாக தான் ஓடிருக்கேன். அவ்வளோதாங்க. இது என்ன ஒர்க் ஆகலை கைஸ். எக்கி பெஸ்ட் கொடுத்தா இவன் இங்கே போய் அமுந்துடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு மீதி இருக்கிற 100K இது பண்ணிடுவீங்க. சாரி 100 ட்ரில்லியன். டப்பு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். காசு தீர்ந்துச்சு. வந்துச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 பில்லியன் வந்திருக்கான். எக்கி பெஸ்ட் கொடுத்தா அவன் போயிடுவான் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டை வாங்குவோம். ஆஹா, ஓகே கேஸ், எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி போட்டுற வேண்டியதான். மேக்ஸே பண்ணியாச்சா பஸ்? பார்த்தீங்கன்னா வந்தோடனே இதெல்லாம் மேக்ஸே பண்ணியாச்சு கேஸ். வந்தான் ஒருத்தன் ஏதோ ஒரு பிராண்டட் கொடுத்தான். அவனுக்கு பாவம் கேஸ், அவனுக்கு போய் கொடுத்துட்டு வருவான். ஓகே அவனுக்கு கொடுத்தான்னு தெரில. இருந்தாலும் அவனுக்கு அவன் பக்கால இருக்கிறவன் தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன் கேஸ். பார்த்தீங்கன்னா அவனுக்கே கொடுத்துட்டு வருவான். நில்றா போயிட்டாங்க பிரைட்டாட்டா பாருங்க கேஸ். நம்மளுக்கு கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கான். இல்லைண்ணா சரி வாடா தம்பி உனக்கு கொண்டு தரேன். இருடா உனக்கு தான் கிஃப்ட்டு தர போகிறேன். ஓகே கிஃப்ட் தந்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா போய் இன்னொரு ஓடிண்டு இன்னொன்று ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் அவனும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் கேட்டான். அங்கே இருக்கானா? சீக்கிரம் வாடா உனக்கு தரேன்டா. இல்லை இவனுக்கு நில்றா. இவன் பார்த்தீங்கன்னா நின்றா தானே கொடுக்குறக்கு. இங்கே நிற்கிறாங்க. ஓகே நில்லுடா. இவன் பாருங்க அடங்க மாட்டேன். டே ப்ரோ. ஓகே இன்னும் நின்றா தானே கிஃப்ட் ஆப்ஷன் காமிக்கும். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆப்ஷன் காமிச்சு கொடுத்துருக்கேன். சென்டிங் அவ்வளோதான் கேஸ் கொடுத்தாச்சு. இந்த சர்வரில் இருக்கிறதே நாம் தான் ப்ரோ பிளேயர். இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதனால தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எடுத்துகிட்டு போய் பக்கத்தால் ஒரு பேஸில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவன் தான் கேஸ். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுவேன்னு தெரியல. ரிஜெக்டடா சொந்த காலையில் நிற்பேன்னா கேஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு போய் எக்கியோ வச்சுட்டு கொடுத்துடலாம் கேஸ். எக்கியோ கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய வேலை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பேஸையும் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் கடைசியாக ஒரே ஒரு கொடுத்துடலாம். ஓகே கேஸ் பண்ணியாச்சு. ஓகே கேஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிஷாந்த்.